உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு வெடி வைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் மட்டுமே சாவாங்க, முஸ்லீம்கள் மட்டுமே சாவாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண முடியாது. வர்றவன் சாவான். இந்துக்கள் அதிகமாக சாவாங்களா, முஸ்லீம்கள் அதிகமாக சாவறாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டு வச்சதுக்கப்புறமா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் இந்துக்களை சாகடிக்கணும்னு வந்தான், ஒரு முஸ்லீம் தடுத்தான். அவனை சாகடித்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த அதுக்குள்ளே சாவடிக்க முடியுன்றதுக்காக இவனை சாகடித்தாங்களே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் முஸ்லீம்ன்றதுனால கொல்லவே கூடாதுன்ற எந்த விதமான இதுவும் வந்து தீவிரவாதிகளுக்கு இருக்காது. மனதாபிமானமும் இருக்காதுன்னு நான். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவனுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களை மட்டுமே கொல்லனானுங்க, பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை விட்டுட்டுன்றானுங்க. எனக்கு தெரியல என்ன காரணமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஹமாஸ் வந்து பெண்களை கொன்னுச்சு இஸ்ரேலில். இஸ்ரேலி பெண்களை ஹமாஸ் கொன்னதோட விளைவு என்ன அப்படின்னா, போய் மொட்டை பாலஸ்தீனத்தையும் அவனுங்க வந்து தரமட்டமாகிட்டாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நீ. ஃபுல்லாக தரமட்டமாக்கிட்டானுங்க. அது மாதிரி பெண்களை அட்டாக் பண்ணினா அது யுத்தமாகாது, ஆண்களை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அது யுத்தமாகும். அந்த தப்பு ஹமாஸ் பண்ணிச்சின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனாலையும் அவங்களும் அதை வந்து உணர்ந்ததுனாலையும் பெண்களை அட்டாக் பண்ணினோம்னா அது வந்து யுத்தமாக மாறாது, ஆண்களை அட்டாக் பண்ணாதான் யுத்தமாக மாறும். பெண்களை அட்டாக் பண்ணினா அது வெறும் தீவிரவாத தாக்குதல். ஏன்னா கண்மூடித்தனமாக நீ யாரையா காலி யுத்தம் வேணும்னு நினைக்கிறாங்களா பாகிஸ்தான்காரங்க இல்லை, அது ஒரு சின்ன குரூப் வந்து யுத்தம் வர வைக்கணும்னு முயற்சி செய்துக்கிட்டு இருக்குது. சரி, அந்த அமைப்பு யாரோடது, எந்த நாடு சேர்ந்தது எனக்கு தெரியாது. பாகிஸ்தானாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம். ஆப்கானிஸ்தானில் அவனுங்களுக்கு எதுக்கு, அவனுங்களே ஏதோ இந்த கல் மண்ணில் உட்காந்து போராடின்னு இருக்கானுங்க. ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுக்கு சப்போர்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் தான், சந்தேகம் இல்லை, இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை இவங்க காஷ்மீரிக்கலாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது அதுங்க யார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரனுங்க அவனுக்கு கேட்குற மாதிரி வந்து அவனுடைய கோரிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி தானே. காஷ்மீர், ஆமாம், காஷ்மீரை எப்படி கொடுக்க முடியும்? ஏன் காஷ்மீர் இந்தியாவோட அங்கம் அப்படின்னு 150 கோடி இந்தியர்கள் நம்புறாங்க. உன் இடத்த நீ கொடுத்துருவியா? சும்மா இருக்குது. நான் ஏன் சும்மா இடம் சும்மா இருக்குது அங்க. நான் வந்து குடிசை போட்டுக்கிறேன்னு சொல்றேன், நீ ஒத்துப்பியா? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் பல தலைமுறை, லட்சக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒரு நிலம் அது. காஷ்மீர் மண்ணு முழுக்க இந்துக்களாக இருந்தது. அதை வந்து முஸ்லீம்களாக அவங்க மாறினாங்களே தவிர மற்றபடி அவங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே, காலங்காலமாக இந்திய மக்கள் தானே. அவங்க முஸ்லீம்களாக மாறினாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இந்தியர்கள் இல்லைன்னு எப்படி ஆகிடும்? அது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அவங்க இந்தியர்கள் தான். அவங்களுக்காக போராடினது யாரு? கடைசியா அங்க காஷ்மீர்ல மன்னரா இருந்தது யாரு? யாரோ ஒரு முஸ்லீம் தான் சொன்னீங்க. இந்துவா? இந்து ஹரி சிங்குங்கிற ஒரு இந்து மன்னர் தான் இருந்தாரு. இந்து மன்னர். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்த வந்து போனதும் கைப்பிடிச்சதும் காலங்காலமாக காஷ்மீரை வந்து பிடிச்சி வச்சிருந்தது இந்துக்கள். அந்த அந்த வேலி முழுக்க வந்து இருந்தது இந்துக்கள்ன்றதை விட்டுரு, இந்தியர்கள். முதல்ல அந்த வார்த்தையை நீ கவனமாக கேளு. இந்தியர்களோட இடம் அது காஷ்மீர். இந்துக்கள் தான் கிடையாது, முஸ்லிம்களும் கிடையாது, இந்தியர்களோட இடம். இந்திய நாட்டோட பெரும்படைகள், எக்கச்சக்கமான படைகள் அப்பப்போ போய் பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இல்லை, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே காஷ்மீர்ல இருந்த பௌத்த இதுவும் ராஜதரங்கனி கல்ஹனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. கல்ஹனா அப்படின்னு ஒருத்தர் ராஜதரங்கினின்னு ஒன்று எழுதியிருக்காரு. 1000 வருஷம் கரெக்டா 1050 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்தது. அது வந்து காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல. காஷ்மீரோட தலைநகரத்துக்கு இன்னைக்கும் பேர் என்ன பேரு? ஸ்ரீநகருங்கிறது என்ன பேரு? ஹிந்து பேரா முஸ்லீம் பேரா? ஹிந்து பேர் தான். ஒரு நாட்டோட மக்கள் வேணா மாறி இருக்கலாம் முஸ்லீமா, நாடு வந்து இன்னும் ஹிந்து நாடா தானே இருந்திருக்குது.
முழுக்க முழுக்க அது ஹிந்து நாடாக இருக்கிற அனந்த் நாக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பஹல்காம் இருக்குது. அனந்த் நாகுன்னா அனந்த்ங்கிறது என்ன வார்த்தை? சர்வம் தான். நாகுங்கிறது என்ன வார்த்தை? நாகன்றது முஸ்லீம் வார்த்தையா இது ஹிந்து வார்த்தையா? ஹிந்து வார்த்தை. அரபிக் வார்த்தையா சமஸ்கிருத வார்த்தையா? சமஸ்கிருதம் தான். அப்போ இது எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற நீ எந்த வார்த்தையை எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் காஷ்மீர் முழுக்க இவனுங்க மெனக்கெட்டு சில இடங்களுக்கு வந்து முஸ்லீம் பேர்கள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேர்கள் தவிர மற்ற எல்லா பேர்களும் இந்து பேர்கள் தான் இருக்கும். அந்த மக்களும் காஷ்மீரிகள் காலங்காலமாக ஹிந்துக்களாக இருந்தவங்க தான். கத்தி முனையெல்லாம் அவங்கள வந்து முஸ்லீம்களாக மாற்றுறாங்க. அவங்களும் மாறிட்டாங்க வேற வழி இல்லாமல். இப்போ அவங்க தங்களை முஸ்லீம்கள்னு நம்புகிறாங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவங்க இந்துக்களா முஸ்லீம்களாங்கிறது பாயிண்ட் இல்லை. ஆனால் அவங்க இந்தியர்கள். ஒரு நிமிஷம் இரு. இந்தியர்கள் அந்த மண்ணை கஷ்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான வருஷம் பல நூற்றுக்கணக்கான போர்கள் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான போர் வீரர்கள் வந்து ரத்தம் சிந்தி அந்த மண்ணை இந்திய சமூகம் வென்றடைஞ்சது. இப்போ வென்றடைஞ்சதுன்னா அப்போ வந்து முன்னாடி ஆட்சி பண்ணது யாரு? அது காடாக இருந்தது. அது அங்கே போய் அவன் ஆட்சி பண்ண முடியும். அப்புறம் என்ன வந்து அது பலருக்கோட போட்டி இருந்தது. சீனா மக்களோடையும் சண்டை இருந்தது. திபெத்திய மக்கள் இருந்தாங்க, சீனா மக்கள் இருந்தாங்க, அலெக்சாண்டரோட கிரேக்க மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்த கேப்சர் பண்ணணும் ட்ரை பண்ணினே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் சண்டை போட்டு இந்திய மக்கள் இந்துக்கள் அல்ல, முஸ்லீம்கள் அல்ல, இந்திய மக்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இடம் அது. அந்த இடத்த ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன். எதுக்காக விட்டு கொடுப்பாங்க, எப்படி விட்டு கொடுப்பாங்க? இல்லை, இப்படி மக்கள் சாகிறதுக்கு வந்து கொடுத்துட்டே போயிடலாமே. அப்படி எப்படி சொல்லுவேன்? உன் இடத்த கொடுத்துருவியா? என் இடத்த தாராளமாக தரம்பா. ஆனால் வந்து அதுக்கான காசு கொடுக்க சரி. அது ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன இடத்துக்குன்னா நீ காசு தருவ. 10 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு வந்து எப்படி காசு எடை போடுவேன்? அது எப்படி வந்து மானிட்டைஸ் பண்ணுவேன்? என்ன அமௌண்ட் போடுவேன்? நீ போட வேண்டியதான் என்ன இருக்கு? எத்தனை கோடி வருதோ? இந்த ட்ரம்ப் மாதிரி பேசின்னு இருக்கிற, நான் கிரீன்லாண்டை வாங்குறேன், நான் கனடாவை வாங்குறேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ நானும் சொல்கிறேன், நான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானை வாங்குறேன். திராவிடர்கள் இருந்த இடம் பாலுச்சிஸ்தானுங்கிற இடத்துல, பாகிஸ்தானில் ஒரு பகுதி. எங்களுக்கு பாலுச்சிஸ்தான் கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். கொடுத்துருவாங்களா? இல்லை, போர் போறீங்க நீங்கள் வந்து பொதுமக்களை சாகடிக்கிறீங்க. யாரு? பாகிஸ்தான்காரங்கள தான் கேட்குறேன். போர் புரிஞ்சு வந்து வென்று ஜெயிச்சு எடுத்துக்குங்க. ட்ரை பண்ணாங்க 2 வாட்டி, தோத்துட்டாங்க. சரி, இப்போ கூட ட்ரை பண்ணு. நீ ஏன் பொதுமக்களை சாகடிக்கிற? ஜெயிக்க முடியல, போரில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு 25 கோடி இல்லை 50 கோடி கூட இருக்கட்டுமே, ஒரு 50 கோடி இருக்கிற ஒரு நாடு 150 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டை எப்படி ஜெயிக்கும்? ஜெயிக்காதுன்னா வந்து கம்முனாச்சு இருங்க. அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்பப்போ நோண்டினே இருந்தால் ஏதாவது கொஞ்சம் டக்குன்னு ஒரு வேலை நேரம் பார்த்து கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கலாம்ல. அதுக்கு பேசாமல் வந்து நம்மளே போர் அறிவிச்சிடலாமே. அதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு தைரியம் இல்லையே. பிஜேபிக்கு அந்த தைரியம் வரலையே. ஏற்கனவே அவனுங்க 10 தடவை அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த கடந்த 11 வருஷத்தில் அவனுங்க 11 தடவைக்கு மேலேயே அட்டாக் பண்ணிட்டானுங்க. இவனுங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எப்போ போருக்கு போயிருக்கணும். போருக்கு போகிறதுக்கு இவனுங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பொருளாதாரம் அடிப்படைன்றதுக்காகவா? பொருளாதாரம் அடிப்படைக்காகவா? பொருளாதாரம் அடிப்படை தான் செய்யும். ஒரு பெரும்போர் நடக்குது அப்படின்னா எல்லா மக்களுக்கும் டைட் ஆகும். பல பொருட்கள் விலையை உயரும். அப்புறமா மக்கள் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட மாட்டாங்க. பயம் இல்லாமல் இருக்குமா எந்த கட்சிக்காது? இப்போ வந்து நீ இப்படியே இருந்து ஆட்சி பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அதெல்லாம் விடு. நீ காஷ்மீருக்கு போக தயாரா? நான் போகிறேன். சரிவா, போவோம். பண்ணலாமா? ஸ்ரீநகருக்கு போவோமா? போவோம். ஸ்ரீநகருக்கு போய் என்ன பண்ணணும்? போர் பண்ணணும். போர் தான் போவோம். என்ன இருக்கு? உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உள்ளூர்காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளை யாரும் நம்பலை. போர்ல போய் சாகலாம். போய் தாக்குதல் பண்றதுக்கு, பாகிஸ்தானிஸை காலி பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் காஷ்மீரை நம்ம உங்களுக்கு கொடுத்துடலான்னு. இப்போ என்னடானா போர் பண்ணுவேன், நான் வருவேன். நான் வந்து முரண்பாடா தெரியலையா? முரண்பாடு என்ன இருக்கு? வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து எல்லாமே ஒரே மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, மாறிட்டே தான் இருக்கும். ஸோ 2 நிமிஷத்தில் காஷ்மீரை வந்து பாகிஸ்தானியர்களுக்கு விற்கிறதுல இருந்து காஷ்மீருக்காக போர் பண்ணுற அளவுக்கு வந்து மாறிட்டேன். மாறுறது என்ன இருக்குது? கருத்து வந்து இப்போ எப்போனாலும் மாறலாமே. ஒரே கருத்தில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள்
பல வாழ்க்கை முழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி யாராவது வந்து இருக்காங்களா, இருந்திருக்காங்களா? ஒரே கருத்தோடே வந்து பார்த்தா வாழ முடியுமா? சரிங்க மைலாட், 10 நிமிஷம் ஆயிடுச்சு.